பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவிலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இல புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. அண்மையில பார்க்கும்போது ஆதவர்ஜுன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அவர் அரசியல் வருகையை திமுக தான் மிரட்டி தடுத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்தா எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி பெரிய பட்டியல வாசிச்சிருக்கிறாரு. கூடவே காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு டேக்லைனையும் நினைச்சிருக்காரு. இதுக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இவரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆதரவு அர்ஜுனாக்கெல்லாம் எதுக்கு ரஜினிகாந்த் ரிப்ளை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை பற்றி பேசிட்டு இந்த ஆதவை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பு, அவருடைய பாணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. அவருக்கு கைத்தட்டல்கள், வரவேற்பு, கூட்டம் எல்லாம் இருந்தது. அவர் சினிமாவில் நடிகர். அவர் முன்மையே ஒரு முறை சொல்வார், என்னுடைய நடிப்பு அவர்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால கைத்தட்டாங்க, நானும் மகிழ்ச்சி அடைகிறேன், அவர்களை நான் சந்தோஷப்படுத்துறேன், நான் நடிச்சு அவர்களை சந்தோஷப்படுத்துறேன், அவ்வளவுதான் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுன்னு அழகாக ஒரு நடிகனாக சொன்னார். அந்த நடிகரை அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மற்றவைகளை பார்த்தவுடன் இன்னைக்கு எப்படி பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்ட் நாம இன்னைக்கு மட்டும் நினைக்கிறோம், நீண்ட காலமாக தமிழ்நாட்டின் அரசியலின் மீது ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் RSS பிஜேபி கூட்டம். நாக்பூர்ல போடுற திட்டங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம், திமுக போன்றவைகளை எப்படி நம்ம வீழ்த்துறது, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்தாங்க. அவருடைய திரைப்படங்கள் அவருக்கு கிடைத்த வரவேற்பதுன்னு ஒரு ஆசையை தூண்டி விடுவோம், நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிங்க, பிஜேபி RSSக்கு தாங்கள் எடுத்தோன்னு ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் கூட கிடையாது, யாரையாவது வேற்று முகத்தின் மூலமாக திமுகவிற்கு எதிர்ப்பு நிலையை உருவாக்கணுன்றதான் அவன் ஆசை. அதை பிளான் பண்ணும்போது ரஜினிய முதல்ல சொல்லி பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சு கிஞ்சி எல்லாம் பார்த்தாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ரஜினி யாருக்கும் மயங்கவே இல்லை. இன்னும் கூட டைரக்டா நான் சொல்லணும்னா துக்ளக் குருமூர்த்தி, அந்த இதழை ஷோவுக்கு பிறகு இருந்த அந்த குருமூர்த்தின்றவர் ரஜினியை போய் பார்க்கறது, ரஜினியை கூட்டு ஆகா ஓகோன்னு எழுதுறது, ரஜினி அரசியலுக்கு வந்தால் அவர் இதாயிடுவாரு அதாயிடுவாருன்னு ஒரு மாதிரி ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருந்தார். துக்ளக் குருமூர்த்தி வந்தாலே தெரியும், அது RSS விங். இந்த விங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு ரஜினி. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவரை இவர்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சொன்னார், நோ, எனக்கு டைம் கிடையாது, எனக்கு உடல்நிலையும் சரி கிடையாது, சூழ்நிலையும் சரியில்லை, அதனால நான் அரசியல் பக்கம் வருவதாக இல்லைன்னு ஒரு வெளிப்படையாக ஒண்ணு சொன்னார். அதற்கு பிறகு பேட்டி கேட்டாங்க நிருபர்கள், நம்மளை போன்ற உங்களை போன்றவர்கள் அவரை போய் சந்திக்கும் போது அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க. பேட்டி கேட்கும்போது அழகாக சொன்னார், அப்பதான் அவர் யார் என்பதை உலகம் தெரிந்து கொண்டது, அதுதான் முக்கியம். அதனாலதான் நம்ம ரஜினிய பாராட்டுறோம், வாழ்த்துறோம். அதனால்தான் ரஜினியை ஆதவ் போன்ற இந்த அவலமான பேர் வழிகள் பேசும்போது நாம் அவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது. வேற ஒண்ணும் இல்லை. ரஜினி சொன்னார், எனக்கு திருவள்ளுவருக்கும் கூட காவி சாயம் பூச முனைந்தார்கள், நானும் மாட்டவில்லை, திருவள்ளுவரும் மாட்ட மாட்டார், நாங்கள் வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பதில ஒரு பிரஸ் மீட்ல கொடுத்தார். அப்ப இதுல இருந்தே அவர் வெளிப்படையா யாருகிட்ட இருந்து அவர் நான் தப்பிச்சு வந்தேன், யார் எனக்கு ஆசை காட்டினாங்கன்னு தெரியும், நான் என்னுடைய நிலையில நானாக இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கும் மரியாதைக்குரியவராக அவர் தெளிவாக போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் அவரை பாராட்டுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள், பெருமைப்படுத்துகிறார்கள். அவரை இவர்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததுல இந்த ஆதவ், இந்த நபர் யார், இந்த நபர் இப்ப எங்க இருக்கிறார், யார் கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு இவர் பயணம் செய்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய், அந்த நடிகர் விஜய்க்கு தவறான வழிகாட்டுதலே ஆதவ் தான். ஆதவ் கூட ஒரு கூட்டம் இருக்கு, நீ இப்படி செய்யுங்க, நீங்க அப்படி செய்யுங்க, தமிழ்நாடு இவ்வளவு பெருசு, ஆனா நடிகர் விஜயனுடைய கட்சிக்கு தமிழ்நாட்டுல பொதுச் செயலாளர் கிடையாது, சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியிலிருந்து பொதுச் செயலாளர். இதுலயே தெரியுது பாருங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். சரியான அரசியல் பார்வையோ ஒண்ணு. நீங்க எடுத்தோன்னே முதலமைச்சர் ஆயிடலாம்னு படத்தை காட்டி ஏகப்பட்ட அளவுக்கு கலெக்ஷனை பண்ணிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு திரியக்கூடிய ஒரு கும்பலாக இருக்கிறதுனால்தான் விஜய் கரூர் பிரச்சனைக்கு கூட
உடனடியாக அந்த மக்களோடு மக்களாக போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காருன்றது இருந்திருந்ததுன்னா அது வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குன்னு சொல்லலாம். பின்னங்கால் பிள்ளைகளை விட ஒரே ஓட்டம் முடியாந்துச்சு. 3 நாள் எட்டி பார்க்கல. அப்புறம் இழப்பு வீட்டுக்கு கூட போல, அவர்களை வரவழைத்து இவர் இழப்பை பத்தி விசாரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை உருவாக்கி தந்தது இந்த ஆதவ் போன்ற நபர்கள் தான். அதனாலதான் இப்ப பிளைட்ல போகும்போது என்னாச்சு, கூர்மையான பொருள் எடுத்து போகக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுல போய் கத்திரிக்கோள் விஜய் மாட்டினது. விஜய் மாட்டினதுக்காக நம்ம சொல்ல வரோம். விஜய் சொல்லிட்டு நான் மீசையை கட் பண்ணுவேன், ஏன்னா ஷேவிங் கிட்ல வச்சுருந்தேன் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் அந்த கத்திரிக்கோளை எடுத்துட்டாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், பக்கத்திலே நின்று கொண்டிருந்த ஆதவ் அவருடைய பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அயல்நாட்டு மதுபான பாட்டில்கள் பாத்துங்க. அதில் எது எது மறைக்கப்பட்டது? போதைப் பொருட்கள். வெளியில கொடுத்தது மதுபான பாட்டில் மட்டும்தான், பாட்டில் மட்டும் இருந்தது, உயர் ரக மது சரக்கு இருந்ததுன்னாங்க. ஆனா போதைப் பொருட்கள் மறைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. இப்படிப்பட்ட இந்த நபர் வெறி பிடித்து அலைகிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எங்கெங்க ஓடணுமோ ஓடியாருமோ சொல்லிட்டு இருக்கார். மொத்தத்துல தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ இந்த நாட்டின் அரசியலுக்கோ எந்த விதமான தொடர்போ கிஞ்சித்து கூட இல்லாத ஒரு நபர். யாருக்காகவும் இதுவரைக்கும் தன்னை வருத்தி கொண்டு மக்களுக்காக பேசுனது கூட கிடையாது, வெளியே வந்தது கூட கிடையாது. சும்மா இன்னைக்கு வந்து விளம்பரம் கிடைக்குது, பணம் கிடைக்குது, தன்னை வந்து பெரிய இதா எல்லா பத்திரிகையில போடுவாங்க, தான் படத்தை காட்டுவாங்க, தன்னை வந்து இதாக்குவாங்கன்னு சொல்லிட்டு டிவி சேனல்ல வர்றதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். ஆகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிக தெளிவாக கண்டிச்சிருக்கிறார். எனக்கு வந்து என்னை வந்து நீ எப்படி சொல்லலாம், நீ சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ட்டார். நீ சொன்னது எல்லாமே பொய்ன்றார். அழகா பொய் என்பது மட்டுமல்ல, எனக்காக பேசியவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற வார்த்தையும் அழகாக சொல்லி அந்த பிரச்சனைக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அதுதான் நம்ம கவனிக்கணும். ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுக மேல மிகப்பெரிய கோபம் இருக்கிறதா குறிப்பிடுறீங்க. அந்த கோபத்துக்கு காரணம் திமுக வந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்குது, மக்களுக்கு வந்து அவங்க துரோகம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நான் திமுக அழிக்கணும்னு சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர் தெரிவிக்கிறாரு. அவர் வந்து திமுக வேலை பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா? அது எப்படி நம்ம பாக்குறது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய சாதாரண அரசியல் கட்சி இல்ல, லெட்டர்பேட் கட்சி இல்ல, சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம். 75 ஆண்டுகள் கடந்துடுச்சு. பல பேர் வேறு ஆசையோடு வருவார்கள், நிராசையானவன ஓடி போவார்கள். ஆனா இந்த இயக்கத்திலே தன் வாழ்நாள் முழுதும் வாழ்பவர்கள் தான் 76 வருஷத்துக்கு மேல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம், எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு வர வேண்டியது, உள்ள இருக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டியது, இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்ட ஓடிட வேண்டியது. ஓடிட்டு ஏதாவது கொஞ்ச நாளைக்கு கழகத்தை பத்தி, இயக்க தலைவர்களை பத்தி ஏதாவது கேவலமா பேசுறது, அவ்வளவுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆதவுக்கெல்லாம் வந்து பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட தொடர்பு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் இப்ப நம்ம முதலமைச்சர் எடுத்துங்க, இவங்கெல்லாம் வந்து அவர் பேரை சொல்றதுக்கு தகுதி இருக்காங்க. எதுக்காக கேட்கறேன்னா, முதல்ல அவரு எம்எல்ஏ ஆகிறார். எம்எல்ஏ ஆயிட்டு அதுக்கு பிறகு எம்எல்ஏவும் ஆயிட்டு மேயரும் ஆகிறார். மேயரும் ஆயிட்டு அதுக்கு பிறகு அமைச்சர் ஆகிறார். அமைச்சர் ஆயிட்டு அதுக்கு பிறகு துணை முதல்வர் ஆகிறார். அதற்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறார். படிக்கட்டுகள். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கை, 1 வருடம் சிறைச்சாலை, எழுதி கொடுத்துட்டு போனா உங்களை விட்டுறோம்னு சொல்லும்போது உயிரே போனாலும் நாங்கள் எதற்காக வந்தோமோ ஜனநாயகத்தை காக்க, எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இந்த ஆணைப்படி நான் சிறைக்கு வந்திருக்கேன், நான் எதற்காகவும் போக மாட்டேன்னு திருமணமான 3 மாதத்தில் ஒரு மாவீரனாக சிறைச்சாலையில 1 வருடம் இருந்தவர். அவரை பத்தி சாதாரணமா இப்படிப்பட்ட நபர்கள் பேசுவதற்கு தகுதியோ எதுவுமே கிடையாது, தரமில்லாத நபர்கள். அதனாலதான் சொல்றோம், அவர் வாயால தான் பேர் சொல்லணும், அவர் சொல்லிட்டா நம்மளை பெரிய மனுஷன் ஆக்கிடுவாங்கன்ட்டு அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் பதில் சொல்ல. அதுக்காக நான் சொல்ல வந்தேன், திமுக மீது மொழிக்காகவோ இனத்திற்காக பண்பு, இப்ப பாருங்க மகளிருக்கான ஒரு தொகை இது உரிமைகளை பாருங்க கொடுத்திருக்கிறது. அதற்கு மேலாக கல்வி, கல்வியை வந்து அவர் வந்து சின்னஞ்சிறு குழந்தைங்களுக்கு காலை உணவிலிருந்து ஆரம்பித்து பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வர் திட்டம்னு சாதாரண நடுத்தர ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகள் படிப்பதற்கு மாதம் 1000 தரக்கூடிய அளவிற்கு அரசு பள்ளிகள் மூலமாக வருவதை செய்கிறார். அதற்கு மேல விளையாட்டுத் துறையில
நம்ம நடுத்தர குடும்பம் மட்டுமல்ல, ஏழை எளிய உழைப்பாளி பாட்டாளி மக்கள் குடும்பத்து பிள்ளைங்க இன்னைக்கு இந்தியா முழுக்கும் சுற்றி பயணம் செய்து விளையாடி வீர சாகசம் புரிகிறார்கள். அறிவுபூர்வமாக சிந்திக்கவும், விளையாட்டுத் துறையிலே அவர்கள் தங்கள் திறனை காட்டவும், கல்வியிலே அவர்கள் மேலும் வளம் பெறவும் நலம் பெறவும் இந்த ஆட்சி மிக முக்கியமான தன் கவனத்தை செலுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு அது செய்யல இது செய்யல. இப்ப இவங்க லட்சணத்தை எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ. இன்னும் மணிப்பூருக்கு மிஸ்டர் மோடி போகல. நடுத்தெருவுல பெண்களை தலைகீழா கட்டி கேவலப்படுத்தி குழந்தையை அடிச்சு சாவடிச்சு பாலியல் வன்கொடுமை செய்த இடத்துல இருந்துட்டு தமிழ்நாட்டுல பாலியல் நடக்குது, அது நடக்குது. தமிழ்நாட்டுல போலீஸ் இருக்கு, காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. எவன் தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. இவங்க ஏன் கேட்கறாங்க தெரியுமா? அதெல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்றீங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய கேள்வி. பாலியல் இதில் செஞ்சா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடாம, ஆகா அதெல்லாம் வேணாம், அப்படியே இருக்கட்டும், வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு இவங்க செய்யற மாதிரி செய்வாங்களா யாராவது? இவர்கள் மணிப்பூரிலும் சரி, குஜராத்திலும் சரி, யூபியிலும் சரி, குஜராத்ல ஜிஹெச்ல போய் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லாம 60-70 குழந்தைங்க செத்து போகுது. இப்படியெல்லாம் மிக மிக மோசமான சீரழிந்து போன மாநில ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற பாசிச பாஜகவின் தமிழ்நாட்டின் எடுபடியாக வந்திருக்கிற ஆதவ் இப்ப எந்தெந்த இடத்துல போய் உள்ள பூந்துக்கிட்டு யார் யார் மூலியமா போலாம். இவங்க பிளான் என்ன தெரியுங்களா? ஃபைனலா ஒண்ணு சொல்றேன். இவங்க பிளான் என்ன தெரியுங்களா? நடிகர் விஜய். நடிகர் விஜய், நீ எங்களை திட்டு, நான் உங்களை திட்டுறோம். ஆனா நீ ஒரு கூட்டணி போட்டுக்க, நாங்க கூட்டணி போட்டு நிக்கிறோம். நாம திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை நீதான் பிரிக்கணும். பிரிச்சு கொடுத்தினா நாங்களும் வருவோம், நீயும் வருவ. 2 பேரும் இணைந்து பின்னால் நாம் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு சதித்திட்ட ரகசிய திட்டத்தை போட்டுட்டு தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றவும் முடியாது, ஏமாறவும் மாட்டார்கள். ரஜினி சொன்ன பதில் தான், காலம் பேசாது, காலம் உரிய பதிலை தரும், காலத்தோடு தருன்றது அருமையான வாசகம். அதுதான் நல்லது. மறுபக்கம் பார்க்கும்போது திமுகவின் சார்பில் வேட்பாளருக்கான நேர்காணல்கள் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் தலைமையில அந்த குழு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ கிரவுண்ட்ல என்ன ஒர்க் சார் போயிட்டு இருக்கு? ஏன்னா நீங்க தேர்தல் பணிக்குழு செயலாளராக இருக்கீங்க. உங்க தலைமையில என்னென்ன பணிகள் போயிட்டு இருக்கு, தலைமையில என்னென்ன பணிகள்லாம் போயிட்டு இருக்கு? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதில் இந்த கட்டுப்பாடு என்பது மிக சரியாக உரிய முறையில் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே அண்ணா காலத்திலிருந்து வருது. அவரே தான் நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர். இறுதி முடிவு என்பது உறுதியாக இருக்கும். உறுதியாக இருக்கிற அந்த முடிவை இறுதியாக எடுப்பது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி. இன்னைக்கு இன்டர்வியூ பண்றார், நேர்காணல் மூலமாக அவர் பார்ப்பார். அதை போல கட்சிகளோடு பேசுவது, கூட்டணி எல்லாமே பேசி முடிவு பண்ணுவார். இறுதி முடிவை அவர் சொல்லுகின்ற பொழுது 10 பேர் நாங்க கேட்போம், ஒருவர் தேர்வு செய்கின்ற போது 9 பேரும் தீவிரமாக வெற்றி பெறுவதற்கு, கட்சி வெற்றி பெறுவதற்கு உழைப்போம், பாடுபடுவோம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இதுல சிக்கலா பார்க்கக்கூடியது என்னன்னா, இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் தொகுதி ஃபைனலைஸ் ஆகல. இப்போ உதாரணத்துக்கு சென்னை வில்லிவாக தொகுதி இருக்குன்னா அதுக்கு திமுக நேர்காணல் பண்ணுது. ஆனா அது ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா அப்போ ஒரு முரண்பாடு வரும் இல்லையா? அப்போ அந்த வேட்பாளர் நீங்க சமாதானப்படுத்த எப்படி சமாதானப்படுத்த போறீங்க? அந்த முரண்பாடுகளை திமுக எப்படி களைய போகுது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தேர்தல் இல்லை இது. 1957 தேர்தல் நிற்கிற இயக்கம், 67 கூட்டணி போட்டுக்கொண்டு இயக்கிற இயக்கம், தொடர்ந்து நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல்கள் அத்தனையும் சந்தித்த இயக்கம் தான் திமுக. கூட்டணி கட்சிகளோடு பேசுவார்கள், கூட்டணி கேட்கிற தொகுதி இருக்கும், நாம கொடுக்கிற தொகுதி இருக்கும். அதிலே எந்த விதமான வித்தியாச மாறுபாடும் இல்லாமல் ஒருவேளை கொடுத்துதான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் உறுதி எடுத்து விட்டால் திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுக இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பேசும்போது அதிகமாக யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. பதவிகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. இது ரொம்ப கராரான ஒரு முடிவாக தெரியவில்லையா? கராரான முடிவு நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது உங்களுக்கான முடிவோ பொதுமக்களுக்கான முடிவோ அல்ல. இது எங்க இயக்கத்தில் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு தருவது. என்ன தர்றாருன்னா, உழைத்தால் உயர்வு உண்டு, உழைப்பிற்கு பலன் உண்டு, உழைத்து நீங்கள் பெரிய வெற்றிகளை தாருங்கள், உங்களுக்கு அதற்குரிய மரியாதை உண்டுன்னு அழகா சொல்லியிருக்காரு.
அப்படித்தான் அதை எடுத்துக்கணும். இல்ல பதவியை காட்டி வேலை செய்ய சொல்வதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பதவியை காட்டி வேலை செய்ய சொல்ல, நீங்கள் எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ உங்களுடைய தொகுதியில உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, அந்த பொறுப்புல நீங்க முழுமையாக வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கே ஒரு அங்கீகாரம் வருது, உங்களுக்கே ஒரு அதிகார இது வருது. அந்த அங்கீகாரத்தின்படி நடவடிக்கை எடுப்பார்கள்னு சொல்றாரு. அதுல ஒன்றும் எந்த விதமான வேறுபாடு பார்க்க வேண்டாம். பல்வேறு விஷயங்களை தெளிவா பகிர்ந்தீங்க சார். மிக்க நன்றி. வெற்றி திராவிட மாடலுக்கு வணக்கம், நன்றி.